Hello students, welcome to IAS by Heart. Welcome to Comprehensive Editorial Analysis. இன்னைக்கு analysis pagesல we have left with only one page. The other pages is filled with assembly polls. So without any much further delay, let's get into the video. The first article to be discussed titled Aadhar as a Hurdle. இந்த டாபிக் எந்த சப்ஜெக்ட் கீழே வருதுன்னா GS2 சோசியல் ஜஸ்டிஸ் கீழே வருது. அதுவும் பர்டிகுலராக எந்த டாபிக் கீழே வரும்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வல்லரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் தி பாப்புலேஷன். இந்த ஆர்டிகளோட தீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா inefficiencies in the ஆதார் ப்ராஜெக்ட் should not come in the way of welfare delivery. ஆதார் ஆக்டை எனாக்ட் பண்ணி கொண்டு வந்தது பப்ளிக் சர்வீஸை என்ஷூர் பண்ணுறது தான், கிரேட்டர் பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி இருக்கணும், வெல்ஃபேரை என்ஷூர் பண்ணணுக்காக தான் கொண்டு வந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு மூவ் நடந்துச்சு. அந்த மூவ்னால இது வந்து ஒரு அப்ரோர் கிரியேட் பண்ணியிருக்கு. எந்த மாதிரியான ஒரு மூவ்னா, Union government scrapped 3 crore ration card from the welfare list of Aadhar. Why? Because in the 3 crore ration cards, it was not seeded with Aadhar number. So அதனால இந்த 3 crore ரேஷன் கார்ட்ஸையும் ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, ஆதாரில் சீடட் மட்டும் பிரச்சனை கிடையாது, ஆதென்டிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது, அதர் இன்எஃபிஷியன்சி இருக்குது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஹேஸ்டி மெஷர்ஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்கிறாங்க. ரீசெண்டாக இப்போ அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த இந்தியாஸ் பாப்புலேஷன் ப்ரொவைடட் வித் ஆதார் கார்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது 3 crore ரேஷன் கார்ட்ஸை ஸ்கிராப் பண்ணுறது ஒரு நல்ல வெல்ஃபேர் பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, following the court's judgment in 2018 upholding the Aadhar program as a reasonable restriction on individuals' privacy to fulfill welfare requirements and dignity அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆதார் ஆக்ட் எனாக்ட் ஆன டைமில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போச்சு. அந்த கேஸில் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ப்ரைவசியை என்ஷூர் பண்ணலை, ஸோ வெல்ஃபேருங்கிற பேரில் நம்மளோட டிக்னிட்டி அண்ட் ப்ரைவசியை வந்து கர்டைல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வந்து நிறைய டிபேட்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் ஆதாரை வந்து ஆதார் சீட் பண்ணலைங்கிற ஒரே விஷயத்துக்காக 3 crore ரேஷன் கார்ட்ஸை ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு ஆதாரில் எந்த மாதிரியான இன்எஃபிஷியன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த ஆர்டிக்கிளில் கிரியேட்டராக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்சர்ன் அபவுட் த ஃபெயிலியர் இன் த யூஸ் ஆஃப் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் இன்க்ளூட் inefficiencies in biometric authentication. ஸோ பயோமெட்ரிக் ஆதென்டிகேஷனில் வந்து நிறைய இன்எஃபிஷியன்சி இருக்குது. அதே டைமில் அப்டேட்டிங் அண்ட் லிங்கிங் ஆஃப் ஆதார் வித் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அதுலேயும் பிரச்சனை இருக்குது. அந்த யூஸ் ஆஃப் ஆதார் பேமெண்ட் பிரிட்ஜ் அதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஸோ இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆதார் சைடு. அதெல்லாம் எதையும் ரிவர்ட் பண்ணி அதை எதையும் சால்வ் பண்ணாமல் டேரெக்டாக இப்படி வந்து ஒரு ஹாஸ்டி மெசேஜ் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வித் பெனிஃபிட்ஸ் அண்டர் PDS அண்ட் நரேகா LPG சப்சிடி அமங் அதர் எசென்சியல்ஸ் ரெக்வயரிங் individuals to have the Aadhar number, inefficiencies and failure have led to inconvenience and suffering the poor அப்படி சொல்லியிருக்காங்க. PDS ஆதாரை வச்சு PDSல வர்ற ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பெனிஃபிஷரிஸ் அட்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நரேகால இருக்க பெனிஃபிட் எதாக இருக்கட்டும் எல்லாமே த்ரூ ஆதார் சீடிங்கில் தான் போயிட்டுருக்கு. பட் ஆதாரில் இந்த மாதிரி ஒரு இன்எஃபிஷியன்சி இருக்குது, பயோமெட்ரிக் ஆதென்டிகேஷனில் பிரச்சனை இருக்குது, அப்டேட்டிங்கில் பிரச்சனை இருக்குது. அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் கிளியர் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டி ஸ்டெப் எடுக்கக்கூடாதுங்கிறதே மறுபடியும் என்ஷூர் பண்ணியிருக்காங்க. There are reports that show failures in authentication have led to delays in the dispersal of benefits. ஆக்சுவலாக ஆதார் கொண்டு வந்ததே ஒரு டார்கெட்டட் பெனிஃபிட் லிஸ்ட் இருக்கணும். ஸோ லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் பண்ணணும், எல்லாருக்குமே இந்த பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி என்ஷூர் பண்ணணுங்கிறதா கொண்டு வந்தாங்க. அதே டைமில் இந்த மாதிரி ஆதாரில் இன்எஃபிஷியன்சியை வச்சு பெனிஃபிட்டை வந்து கர்டைல் பண்ணக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ட் இன் மெனி கேசஸ் இன் தேர் டெனையல் டியூ டு கேன்சல் ஆஃப் லெஜிட்டிமேட் பெனிஃபிஷியரி நேம்ஸ். அதை தான் இந்த ஆதார் இப்போ 3 crore ரேஷன் கார்டுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு அனதர் ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் சச்சஸ் ஜார்க்கண்ட் ஃப்ரம் 2017 ஜார்க்கண்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னன்னா 11,000 கேர்ள் வந்து டைட் ஆஃப் ஸ்டார்வ். அதாவது இந்த ஆதாரை வந்து அவங்களோட ரேஷன் கார்டு கூட அவங்க சீட் பண்ணலை. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெனிஃபிட்டை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணதுனால என்ன ஆச்சு, ஒரு 11 years ஓல்டு கேர்ள் வந்து ஸ்டார்வேஷனால she died. அதை தான் இங்கே என்ஷூர் அதை எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சஜஸ்ட் தட் தேர் ஹவ் பீன் ஸ்டார்வேஷன் டெத் பிகாஸ் ஆஃப் த டினையல் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அண்ட் சப்சிடிஸ். இந்த ஜார்க்கண்ட் எக்ஸாம்பிள் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தெர் ஆர் ஃபால்ஸ் நெகட்டிவிட்டிஸ் இருக்கும், அதையும் என்ஷூர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தோஸ் ஹூ எங்கேஜ் இன் மேனுவல் அண்ட் ஹார்ட் லேபர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் சசெப்டிபிள் டு ஃபிங்கர் பிரிண்ட் சேஞ்சஸ் ஓவர் டைம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், அவங்கள அடிக்கடி என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு மேனுவல் லேபர் ப்ரொடக்டிவிட்டியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்
கேப்பபிலிட்டிஸ் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம், டேமேஜ் கூட ஆகலாம், அதையும் நம்ம கன்சர்ன் பண்ணணும். அதே டைம் தேர் ஹேவ் பீன் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் பீப்புள் லாசிங் கார்ட்ஸ் அண்ட் பீயிங் டினைட் பெனிஃபிட்ஸ். இப்போ ஆதார் வந்து ஒரு ஐடென்டிட்டி கார்டாக கொடுத்துருக்காங்க. சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆதார் கார்டு மிஸ் பண்ணிட்டாங்க, நிறைய தெஃப்ட் நடந்ததுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற டைமும், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் சேஞ்சஸ் ஓவர் டைம் அந்த ஒரு கான்செப்ட்லையும் சம் பீப்புள் லூசிங் தர் ஆதார் கார்டு த்ரூ தெஃப்ட் மீன்ஸ் அதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு பிரச்சனை இருக்கிறப்போ அதெல்லாம் என்ஷூர் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் ஆதாரில் இருக்க இன்எஃபிஷியன்சி ஓவர் கம் பண்ணணும். ஓவர் கம் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு மெஷர்ஸை நம்ம எடுக்க முடியாது ஒரு வெல்ஃபேர் சொசைட்டியில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன சொல்கிறாங்கன்னா அலோ ஆல்டர்னேட்டிவ் ஐடென்டிஃபிகேஷன், அதர் ஐடென்டிஃபிகேஷன் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு அலோ பண்ணணும். ஸோ தட் ஜென்யூன் பெனிஃபிஷரிஸ் ஆர் நாட் டினைட் டியூ சப்சிடிஸ். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்சிடிஸை டார்கெட்டட் பெனிஃபிஷரி கொண்டு போய் சேர்க்க முடியும் த்ரூ அலோவிங் ஆல்டர்னேட்டிவ் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொஸ்டின் ஆஃப் ஃப்ராட் கேன் ஸ்டில் பி அட்ரஸ்ட் பை த யூஸ் ஆஃப் அதர் வெரிஃபிகேஷன் கார்ட்ஸ் அண்ட் பை டீசென்ட்ரலைஸ்ட் டிஸ்போசல் ஆஃப் சர்வீசஸ் அட் த பஞ்சாயத்து லெவல். ஸோ ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் லெவலில் இதை கொண்டு போய் அலோவிங் அதர் வெரிஃபிகேஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி பெனிஃபிட்ஸை அவங்களுக்கு அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் வைக்கணும். அதான் ஒரு வெல்ஃபேர் சொசைட்டியோட இம்பார்ட்டன்ட் ஸ்டோன் பில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஆர்டிக்கிளில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் டு பி டிஸ்கஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ரீசெட். இது எதை பற்றி பேசியிருக்கிறாங்கன்னா யூஎஸ் சைனா ரிலேஷன் பற்றி பேசியிருக்கிறாங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த யூஎஸ் சைனாவுக்கு இடையில இருக்க நிறைய சேலஞ்சஸும் சரி, அவங்க ரிலேஷன் சரி, அது எப்படிலாம் எஃபெக்ட் நம்ம இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டில் காமிக்குதுங்கிற பற்றி பேசியிருக்கிறாங்க. இந்த டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எதில் யூஸ் பண்ணிக்கிற முடியும்னா GS2 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதுவும் பர்டிகுலராக ஒரு ட்ரையாங்குலர் ரிலேஷன்ஷிப்பில் யூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்தியா இன் த பாயிண்ட் ஆஃப் இந்தியா, சைனா அண்ட் US. First, in the why this article has been written here is recently US and China met in Alaska meet. ஸோ இம்பார்ட்டன்ட் டிப்ளமேட்டிக் மீட் ஹேப்பன் இன் அலாஸ்கா. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிக்கிளை எழுதியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஎஸுக்கும் சைனாவுக்கும் எந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது, எந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து இந்த மீட்டில் பேச போகிறாங்க, வாட் ஆர் த இஷ்யூஸ் தே ஆர் கோயிங் டு பி டிஸ்கஸ்ட் இன் திஸ் மீட்டிங், அந்த ஃபோரத்தில் பேச போகிறாங்கிற பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன்ஸ் தட் ஸ்பைரல் டியூரிங் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன். நிறைய விஷயத்தில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தப்போ யூஎஸுக்கும் சைனாவுக்கு ஒரு பெரிய ட்ரேட் வார் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து ஆன்டி சைனா பாலிசிஸ் நிறையா எடுத்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் டாரிஃப்ஸு, 5G டெலிகம்யூனிகேஷன், tech espionage, Chinese maritime actions and US sanctions on China, and further exacerbated over the pandemic with which Mr. Trump called the China virus. COVID pandemic வந்த டைமில் அது வந்து எல்லாரும் COVID-19 வைரஸ்னு சொன்னாங்க. பட் ட்ரம்ப் மட்டும் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா சைனா வைரஸ் சொல்லியிருந்தார். சைனா வந்து இன்டென்ஷனாக இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு அலிகேஷன்ஸையும் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் 5G டெலிகம்யூனிகேஷன்ஸை யூஸ் பண்ணி யூஎஸை வந்து எஸ்பினேஜ் பண்ணுறாங்க சைனீஸ் கம்பெனிஸ் அப்படிங்கிறதையும் ஒரு அலிகேஷன் வச்சிருந்தார். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் யூஎஸுக்கும் சைனாவுக்கும் இடையில இருக்கு. அதுக்கப்புறம் பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த மாதிரி விஷயத்தை யூஎஸுக்கும் சைனாவுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ண போறாங்கன்னா இட் வில் பிரிங் அப் சைனீஸ் கிராக் டவுன் இன் சிங்சியான் அண்ட் ஹாங்காங். ரீசெண்டாக சிங்சியான்லையும் ஹாங்காங்லையும் சைனா வந்து நிறைய கிராக் டவுன் பண்ணாங்க, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நிறைய நடந்துச்சு, அதை பற்றி பேசலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சைனீஸ் அக்ரஷன் எகென்ஸ்ட் யூஎஸ் அலைஸ் எஸ்பெஷலி குவாட் மெம்பர்ஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன் பர்டிகுலர் ப்ரெஷர் ஆன் ஆஸ்திரேலியா ஓவர் ட்ரேட் பேன்ஸ். COVID-19 பேண்டமிக் நடந்த டைமில் ஆஸ்திரேலியா வந்து ஒரு அலிகேஷன் வச்சாங்க, சைனா வந்து இன்டென்ஷனலாக அதை ஸ்ப்ரெட் பண்ண விட்டாங்க, ஸோ நாங்கள் இண்டிபெண்ட்டாக ஒரு என்கொயரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ட் டீல் முன்னாடி வச்சாங்க. ஆனால் சைனா அந்த டைமில் எந்த மாதிரியான ஒரு ப்ரொபோசிஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் என்கொயரி நடத்தினாங்க அப்படின்னா எக்கனாமிக் சாங்ஷன் நடக்கும், ட்ரேட் பேன்ஸ் பண்ணுவோம், சோயா பீன்ஸ் அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிடும்னு சொல்லி ட்ரேட் பேன்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதை தான் இங்கே பேசியிருக்கிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா வந்து ஒரு குவாட் மெம்பர். ஸோ குவாட் மெம்பரை சைனா வந்து யூஎஸ் சைனா ரிலேஷன் வரும்போது குவாட் மெம்பரை டார்கெட் பண்ணுறாங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அக்ரஷன் எகென்ஸ்ட் ஜப்பான் இன் செங்ககு ஐலாண்ட்ஸ். ஸோ செங்ககு ஐலாண்டு வந்து சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஐலாண்ட் பார்டர் டிஸ்பியூட்டாக இருக்குது, ஐலாண்ட் டிஸ்பியூட்டாக இருக்குது. யார் அது வந்து ஓன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சைனாவுக்கு அங்கே அந்த ஏரியாவில் டென்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் ஈவன் த PLA's இன்கர்ஷன்ஸ் ஓவர் LAC இந்தியா. ஸோ பாருங்கள் ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா மூணையுமே சைனா டார்கெட் பண்ணியிருக்கு. ஏன்னா யூஎஸ்ங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கிறதுனால விச் சைனா கன்சிடர்ஸ் பைலேட்ரல் இஷ்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் பிளிங்கனோட அவர் வந்து ஒரு செக்யூரிட்டி அட்வைசர் இன் USA. அவர் தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் பேச போகிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா மிஸ்டர் பிளிங்கன் கோஸ் இன் டு த டாக்ஸ் வித் த பேக்கிங் ஆஃப் ரீசெண்ட் சமிட் லெவல் குவாட் கன்வர்சேஷன். ரீசெண்டாக இப்போ தான் குவாட் மீட்டிங் நடந்து முடிஞ்சிச்சு. அந்த குவாட் மீட்டிங் எல்லாத்தையுமே நம்ம
ஆல்ரெடி நியூஸ் பேப்பர் நிறைய ஆர்டிகல் வந்து நம்மளோட எடிட்டோரியல் அனாலிசிஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வித் கமிட்மெண்ட் டு என்ஷூரிங் ஃப்ரீ இந்தோ பசிபிக், ஒரு இம்பார்ட்டன்ட் பில்லரு இந்தோ பசிபிக்ங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பில்லர் எதோடதுன்னா குவாடோட இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் இட்ஸ் பார்ட் சைனா இஸ் சீக்கிங் ரிவர்சல் ஆஃப் ட்ரம்ப் ஏரா பாலிசிஸ். சைனா வந்து எந்த மாதிரியான ஒரு டிமாண்டை முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து நிறைய ஆன்டி சைனா மெஷர்ஸ் எடுத்தார், அதை ஃபுல்லாக யூஎஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது அதை பற்றி நிறைய இதில் சொல்லியிருக்கிறாங்க. சைனா இஸ் சீக்கிங் ரிவர்சல் ஆஃப் ட்ரம்ப் ஏரா பாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் டயலாக் டு டேக் ஃபார்வர்ட் டைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ட்ரக்சராக ஒரு டயலாக் வேணும். இதுக்கு முன்னாடி பார்த்தா ட்ரம்ப் இருந்த டைமில் நிறைய இன்ஃபார்மலாக நிறைய போயிட்டு இருந்துச்சு. அவங்க ஒரு சைனா ஒரு அலிகேஷன் வைக்கிறது, யூஎஸ் ஒரு அலிகேஷன் வைக்கிறது, அதனால ட்ரேட் வார் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைனா என்ன சொல்கிறாங்கன்னா, சைனா வாண்ட்ஸ் அண்ட் எண்ட் டு த யூஎஸ் ட்ரேட் சாங்ஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் அமெரிக்கன் ஃபிலிம்ஸ் மேனுஃபேக்சரிங் இன் சைனா அண்ட் விசா பேன்ஸ் அண்ட் ரீஓப்பனிங் ஆஃப் இட்ஸ் கன்சுலேட் இன் ஹவுசன். லாஸ்ட் மெஷராக மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த மெஷர் என்னென்னா, ஹவுசனில் இருக்கிற சைனாவோட கன்சுலேட்டை வந்து க்ளோஸ் டவுன் பண்ணாங்க. அதை வந்து ரீஓப்பன் பண்ணிக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் இதையும் சைனா வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கீழே யூஎஸ் எந்த மாதிரியான ஒரு பொசிஷனை சைனா மேலே எடுக்கக்கூடும் இந்த மீட்டில், அலாஸ்கா மீட்டில் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. மீட்டிங் சென்ஸ் த சிக்னல் தட் போத் சைட்ஸ் ஆர் ப்ரிப்பேர் டு எங்கேஜ் ஈச் அதர். போத் சைட்ஸ் ஆர் ப்ரிப்பேர் டு எங்கேஜ் ஈச் அதர். பட் ரெண்டு கண்ட்ரியுமே, போத் யூஎஸ் அண்ட் சைனா ரெண்டு பேருமே அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எங்கேஜ் ஆகி இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்க. அதே டைமில் ரெண்டு பேருமே அவங்களோட ஓன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டையும் என்ஷூர் பண்ணணுங்கிறதையும் அப்போல் பண்ணுறாங்க. யூஎஸ் வில் பி காம்படிட்டிவ் வென் இட் ஷுட் பி, collaborative when it can be, and adversarial when it must be with China. ஸோ யூஎஸ் வந்து சைனாவோட எல்லா ஏரியாவில் கோஆப்ரேட் பண்ண முடியும், கம்பீட் பண்ண முடியும், அதே டைமில் கொலாபரேட் ஆக முடியும். பட் யூஎஸோட இன்ட்ரெஸ்ட்க்கு எகென்ஸ்டாக சைனா ஏதாவது பாலிசிஸ் எடுத்தால் அது வந்து அட்வர்சரியலாகவும் யூஎஸ் வந்து சைனாவுக்கு மாறக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சாக்ஸ் அப் வித் கிளைமேட் சேஞ்ச், COVID-19 சேலஞ்ச் அண்ட் குளோபல் எக்கனாமி ரெக்கவரி அஸ் ஏரியா ஆஃப் பாசிபிள் டிஸ்கஷன். இந்த ஏரியா எல்லாத்துலேயுமே காம்படிஷனும் பண்ண முடியும், கொலாபரேட்டாக ஆக முடியும், அதே டைமில் அட்வர்சரியலாகவும் மாற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று ரீசெண்டாக வேர்ல்டு எக்கனாமி ஃபோரம் வந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க. என்னென்னா, அந்த யூஎஸ் சைனா டேரிஃப் வரனால குளோபல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $600 billion. ஸோ இட் வாஸ் அ வெரி பிக் கான்சிக்வன்ஸ் ஆஃப் யூஎஸ் சைனா டேரிஃப் வார். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மூவ், ரெண்டு பெரிய கண்ட்ரிஸ் மூவ்னால வேர்ல்டு எக்கனாமிஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்டை வேர்ல்டு எக்கனாமி ஃபோரம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே டைமில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆப்கான் பீஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் பில்லராக இருக்குது இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷனில். எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக சைனாவும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் ஆப்கான் பீஸ் ப்ராசஸில், யூஎஸ் ஒரு ஸ்டேக் ஹோல்டர், அதுக்கப்புறம் ரஷ்யா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர். ஈவன் இந்த ட்ரோய்கா மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வித் ரஷ்யா கூட இவங்க ஆப்கான் பீஸ் ஃபியூச்சரில் எப்படி ஆப்கான் பீஸை என்ஷூர் பண்ணுங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோனாக இருக்கும் யூஎஸ் சைனாவுக்கு ரிலேஷனுக்கு இடையிலே சொல்லியிருக்கிறாங்க. பட் யூஎஸ் சைனாவுக்கு இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது, இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ ப்ரையாரிட்டி ஏரியாஸ் இருக்குது சால்வ் பண்ணுறதுக்கு, இஷ்யூ அவங்களோட ரிலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் இதனால் இந்தியாவுக்கு எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, while நியூ டெல்லி ஹேஸ் அ litany ஆஃப் இட்ஸ் ஓன் grievances வித் பெய்ஜிங் கூட இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இட் டூ வுட் பெனிஃபிட் இஃப் எ கோல்டு வார் பிட்வீன் யூஎஸ் அண்ட் சைனா இஸ் அவர்டட். யூஎஸுக்கும் சைனாவுக்கும் இடையில இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறத கோல்டு வார் 2.0ங்கிற மாதிரியும் ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த அவங்களோட கோல்டு வாருக்கு அவாய்ட் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சைனா கூட என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்தியாவுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மச் லைக் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு தட் ஹஸ் ஃபவுண்ட் இட் செல்ஃப் அகின் டு த ப்ராவரிபிள் கிராஸ் வென் டூ எலிஃபென்ட்ஸ் ஃபைட். ஒரு ரெண்டு பெரிய எக்கனாமிக் அண்ட் குளோபல் பவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சண்டை நிறுத்தினாங்கன்னா எல்லாருக்குமே அது பெனிஃபிட்டாக இருக்குங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் கொண்டு போய் ஆத்தர்ஸ் முடிச்சிருக்கிறாங்க. The next article to be discussed title Biden and the West Asian Tinderbox. இந்த டாபிக் எது கீழே வருதுன்னா GS2 இன்டர்நேஷனல் ரிலேஷன் அண்ட் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டாபிக் கீழே வருது. இந்த ஆர்டிக்கிளில் ஆத்தர் எதை எக்ஸ்க்ளூசிவாக பேசியிருக்காங்க அப்படின்னா, யூஎஸ் வந்து ஒரு சன்செட் பவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சுருக்காங்க. அந்த யூஎஸ் இஸ் எ சன்செட் பவர் இன் த ரீஜியன். ஸோ இது வந்து ஒரு சன்ரைசிங் பவர் கிடையாது, அதாவது பர்டிகுலர் வெஸ்ட் ஏஷியன் ரீஜனில் இட் இஸ் ஏ சன்செட் பவர் இன் த ரீஜன் அண்ட் த பிரசிடென்ட் ஃபேஸஸ் சேலஞ்சஸ் இன் ரீஷேப்பிங் அமெரிக்கன் என்கேஜ்மெண்ட் ஹியர். ஸோ இந்த ஜோ பிடன் கவர்மெண்ட்டுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதாவது வெஸ்ட் ஏஷியனோட பாலிடிக்ஸையும் அவங்க அந்த ரீஜனில் பீஸை என்ஷூர் பண்ணுறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்கிறத தான் ஆத்தர் இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிக்கிளை எந்த இதில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஜோ பிடன் வந்து பவருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன்ஸை எடுத்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏர் ஸ்ட்ரைக் அப்ராட் சின்ஸ் டேக்கிங் ஆஃபீஸ்.
ஒரு ஏர் ஸ்ட்ரைக் வந்து அப்ராட் கண்ட்ரியில் போய் நடத்தினார். அதுவும் எப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30 டேஸ்லேயே பண்ணியிருக்காரு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் ரிட்டாலியேஷன் ஃபார் அ ராக்கெட் அட்டாக் அட் அன் அமெரிக்கன் பேஸ் இன் எர்பிலில் வந்து ஒரு ராக்கெட் அட்டாக் நடந்துச்சு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் பேஸு. அதுக்கு ரிட்டாலியேட்டரி மெஷராக தான் இந்த ஃபஸ்ட்டு ஏர் ஸ்ட்ரைக்கை அவர் வந்து ஆர்டர் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. யாருனாக்க சவுதியில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக கில்லிங் நடந்துச்சு. யாருன்னா ஜமால் கசோகி கில்லிங் நடந்துச்சு. அது ஒரு பெரிய அப்ரோர் கிரியேட் பண்ணிச்சு இந்த வெஸ்ட் ஏசியன் பாலிடிக்ஸில். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்சைட் சவுதி அரேபியாஸ் இஸ்தான்புல் கான்சுலேட் ஆன் October 2, 2018. இது வந்து யார் ஆர்டர் பண்ணாங்கன்னா சவுதி அரேபியன் கிங் தான் ஆர்டர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் பிடன் கவர்மெண்ட்டுக்கு எந்த மாதிரியே ஈரான் டீல் வந்து எந்த மாதிரியான சேலஞ்ச் கொடுக்குது, அவர் அதை எப்படி என்ஷூர் பண்ணணுங்கிறதையும் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேஸ் டேக்கன் ஸ்டெப்ஸ் டு ரிவைவ் த ஈரான் நியூக்ளியர் டீல் அண்ட் ஆஸ்க்ட் இஸ்லாமிக் ரிபப்ளிக் டு கம்ப்ளை வித் த டேர்ம்ஸ் ஆஃப் மல்டி அக்ரிமெண்ட் தட் வாஸ் ரீச் இன் 2015 பட் abandoned by former US President Donald Trump in 2018. எஸ், இந்த ஈரான் டீல் வந்து JCPOA நம்ம ஃபேமஸாக சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா P5+1 யூரோப்பியன் யூனியன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டீலை வந்து ஈரான் டீலுங்கிற நேமில் கொண்டு வந்தாங்க. எதுக்காகனாக்கா ஈரான் வந்து யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடாது, அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல. அதனால அதோட ரெப்பர்கஷன் என்னென்னா யூஎஸ் வந்து எக்கனாமிக் சாங்ஷன் ஈரான் மேலே போட்டு குளோபலாக எக்கனாமிக் சாங்ஷன் போட்டு ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் 2018 டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈரான் நியூக்ளியர் டீலை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா ஈரான் வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியை மறுபடியும் ரிவைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜோ பிடன் கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுன்னு பார்த்தா ஈரான் நியூக்ளியர் டீலை மறுபடியும் ரிவைவ் பண்ணுங்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆத்தர் வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஏரியாவில் என்ன பேசியிருக்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த பிரசிடென்ட்ஸ் ஈரான் நியூக்ளியர் டீலையும் வெஸ்ட் ஏசியாலையும் எப்படி பீஸ் அண்ட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணாங்க, அவங்களுக்கும் இப்போ இருக்க கவர்மெண்ட் ஜோ பிடன் கவர்மெண்ட் எந்த மாதிரியான டிஃபரன்சஸ் இருக்குங்கிறதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. Almost all American presidents since the Second World War have left deep policy imprints on the region in West Asian region. Barack Obama and Mr. Trump sought to refocus away from West Asia to East Asia where China is rising. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பராக் ஒபாமா இருக்கட்டும், நெக்ஸ்ட் டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், அவங்க வெஸ்ட் ஏசியாவில் அதிகமான ஃபோக்கஸ் பண்ண வேணாம். பட் வெஸ்ட் ஏசியாவில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாலும் அங்கே வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நிறைய எந்த ஒரு அவுட்கமும் ஒரு ப்ராப்பர் அவுட்கமும் கிடைக்கல. அவங்களுக்கு நிறைய எக்கனாமிக் ட்ரெயின் தான் இருந்துச்சுங்கிற மாதிரி ஒரு திங்கிங் யூஎஸில் இருந்துச்சு. அதை என்ஷூர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட் சைடில் பார்த்தோன்னா சைனா ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி யூஎஸ் சொல்லியிருக்கிறது க்ரோயிங் ரஷ்யாவோட க்ரோயிங் சைனா தான் யூஎஸோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சைனாவோட ரைஸை கர்டைல் பண்ணுறதுக்கு அந்த சைனா அக்ரெசிவாக மாறிக்கிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஈஸ்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் தே டிட் இட் வெரி டிஃப்ரெண்ட்லி. பட் ஒபாமாவாக இருக்கட்டும், ட்ரம்ப்பாக இருக்கட்டும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அதை ட்ரை பண்ணாங்க. பட் ஜோ பிடனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த ஏரியாவில். ரெண்டுமே அவங்க என்ஷூர் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான சேலஞ்ச் இருக்குங்கிறத ஃபர்தர் அந்த ஆர்டிக்கலை மூவ் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் ஒபாமா ஐடென்டிஃபைடு ஈரான்ஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஆஸ் இஸ் பிரைமரி ஃபாரின் பாலிசி சேலஞ்ச் இன் த ரீஜியன். எதுக்குன்னா ஈரான் வந்து நியூக்ளியர் பவராக மாறிட்டாங்கன்னா வெஸ்ட் ஏசியன் ரீஜனில் இப்போதைக்கு நியூக்ளியர் மோனோபோலி கிரியேட் பண்ணுறது நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கிறது இஸ்ரேல் மட்டும்தான். பட் ஈரான் டெவலப் ஆகிட்டாங்கன்னா இஸ்ரேலோட நியூக்ளியர் இதுக்கு அவங்களோட மோனோபோலிக்கு வந்து த்ரெட்டு வந்துடும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அவர் வந்து ஈரான் நியூக்ளியர் பாலிசி வந்து ஈரான் டீலை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பில்லராக எடுத்து மூவ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரவாக அதை மட்டும்தான் மைண்டில் வச்சுருந்தேன். இஸ்ரேலுங்கிற ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணார். அது வந்து ரொம்ப நேரவாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் ட்ரம்ப்பும் பார்த்தீங்கன்னா ஈரான் நியூக்ளியர் டீலுக்கு ஈரானை வந்து ரொம்ப காசியஸ் அப்ரோச் யூஸ் பண்ணி தான் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் ட்ரம்ப் டுக் ஏ மோர் ஹாஸ்டைல் அப்ரோச் டுவோர்ட்ஸ் ஈரான். டீலை விட்டு வெளியில் வந்தார், எக்கனாமிக் சாங்ஷன் போட்டார். வேறு எந்த ஈவன் இந்தியா வந்து நம்ம ஈரான்லேருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா எக்கனாமிக் சாங்ஷன் இந்தியா மேலேயும் புஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ட்ரம்ப் பேசியிருந்தாங்க. ஸோ நிறைய ஹார்ஸ் அப்ரோச் தான் ஈரானை பற்றி எடுத்திருந்தாங்க. ஹி அபேண்டன்ட் த நியூக்ளியர் டீல், ரீஇம்போஸ் சாங்ஷன் ஆன் டெஹ்ரான், ஆஃபர்ட் அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு சவுதி அரேபியா அண்ட் இஸ்ரேல் இன் டேக்கிங் ஆன் ஈரானியன் ப்ராக்சிஸ். ஸோ இந்த வெஸ்ட் ஏசியாவில் ஈரானியன் ப்ராக்சிஸ் வந்து ஹவுத்தி ரிபல்ஸு வந்து ஈரானால் பேக் பண்ணப்பட்டவங்க, அவங்க வந்து நிறைய அட்டாக்ஸ் சரியாக நடத்திட்டு இருக்கிறாங்க. சவுதி அரேபியா இஸ்ரேலும் ஒரு குரூப்பாக யூஎஸோட சப்போர்ட்டில் அவங்க ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா ட்ரம்ப் வந்து சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்தாரு ஈரானோட ப்ராக்சிஸை வந்து கட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஈவன் அசாசினேட்டட் டாப் ஈரானியன் ஜென்ரல் அந்த சொலைமனியை வந்து அசாசினேட் பண்ணார் அவுட் சைடு ஈரான். பட் மிஸ்டர் ட்ரம்ப் வாஸ் ஆல்சோ கேர்ஃபுல் நாட் டு ஓப்பன் ஏ டைரக்ட் வார் வித் ஈரான். ஸோ டைரக்ட் வார் வித் ஈரான் போயிட்டோம்னா மறுபடியும் ஆப்கானிஸ்தானில் அந்த மாதிரி போனதுனால தான் பீஸ் என்ஷூர் பண்ணுறதுக்கு ரொம்ப
டைம் எடுத்துச்சு, நிறைய எக்கனாமிக் ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ டைரக்ட் வாருக்கு நம்ம போகக்கூடாது, மறுபடியும் கான்ஃப்ளிக்ட் தான் வரும், அந்த பீஸ் என்ஷூர் பண்ண முடியாது, ரொம்ப காசியஸ் அப்ரோச்சை ட்ரம்ப் ஃபாலோ பண்ணியிருந்தார். பட் பிடனுக்கு எந்த மாதிரியான ஸ்பேஸ் வந்து அவைலபிள் இருக்குது இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பிடன் ஃபேஸஸ் த சேம் ஸ்ட்ராட்டஜிக் ரியாலிட்டி வித் த கிரேட்டர் அர்ஜென்சி. நிறைய ஸ்ட்ராட்டஜிக் ரியாலிட்டி இருக்குது, அர்ஜென்சி நிறைய இருக்குது. இந்த காம்படிஷன் வித் சைனா ஹேஸ் ரிவைவ்டு மெமரிஸ் ஆஃப் கோல்டு வார் அண்ட் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேஸ் மூவ்டு ஃபாஸ்ட் டு பில்ட் அன் அலையன்ஸ் சிஸ்டம் இன் த இந்தோ பசிபிக். ஸோ சைனாவுக்கும் யூஎஸுக்கும் கோல்டு வார் 2.0 போயிட்டுருக்குன்னு சொல்கிறோம். அதனால தான் குவாடுன்னு ஒரு இன்ஃபார்மல் குரூப் கொண்டு வந்து இந்தோ பசிபிக் ரீஜனில் சைனாவோட ரைஸை வந்து நம்ம கட் பண்ணணும், அதர் கண்ட்ரிஸோட இன்ட்ரெஸ்ட் என்ஷூர் பண்ணணும் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்கிறத சொல்லியிருக்காங்க. அலையன்ஸ் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஏன் அப்படின்னா இட் ஹாஸ் பிகம் வெரி ரியாலிட்டி அண்ட் கிரேட்டர் அர்ஜென்சின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிடன் லைக் ஒபாமா ஹேஸ் ஐடென்டிஃபைடு தி ஈரான் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஆஸ் த கீ சேலஞ்ச் பிகாஸ் இஃப் தட் இஸ் நாட் டேக்கிள் இட் குட் ட்ரிகர் a chain of incident drawing both US and its allies into another prolonged conflict in the region which would slow down his pivot to Indo-Pacific. ஈரான் கூட ஏன் ஒரு காசியஸான அப்ரோச் எடுத்துகிட்டு போகணும் பிடன்னு நினைக்கிறார் லைக் ஒபாமா அண்டு ட்ரம்ப்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஈரானை வந்து ஆன்டகனைஸ் ரொம்ப பண்ணி அவங்கள ரொம்ப த்ரெட்டு பண்ணிட்டோம்னாக்கா இங்கே வந்து சீரியஸ் கான்சிக்வன்சஸ் இருக்கும், நிறைய செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இதனால் மறுபடியும் யூஎஸ் வந்து ஈஸ்ட் சைடு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது போயிடும். ஆல்ரெடி ஈஸ்ட் சைடில் சைனா வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க, அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மிஸ்டர் ஜோ பிடன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பேலன்சிங் ஆக்ட் கொண்டு வரார். ஒபாமா மாதிரி ஒரு நேரோவாக இல்லாமல் ஒரு பேலன்சிங் ஆக்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, he has set a more ambitious plan in motion. எதுன்னு பார்த்தீங்கன்னா, by offering talks to Iran while at the same time bombing Iranian proxies. ஈரான் கூட டாக்ஸில் எங்கேஜ் ஆகுறாரு, டீலை மறுபடியும் ரிவைவ் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் ஈரானியன் ப்ராக்சிஸை அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் எண்டிங் சப்போர்ட் ஃபார் சவுதி அரேபியாஸ் வார் ஆன் ஏமன் அண்ட் ரிலீஸிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். இப்போ தான் சொன்னால் நம்ம கசோகி கில்லிங்கில் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து சவுதி அரேபியாவுக்கு எகென்ஸ்டாக இருக்குது. இன்னொன்று சவுதி அரேபியா கொடுக்குற சப்போர்ட்டை வந்து யூஎஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அதே டைம் ஈரான் கூட பீஸ் டாக்ஸுக்கு போய் மூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஹி இஸ் சீக்கிங் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் பிட்வீன் த ரீஜன்ஸ் டூ கீ பவர்ஸ் யாருன்னு பார்த்தா ஈரான் அண்ட் சவுதி அரேபியா. ஒன் அண்ட் அலை அண்ட் அதர் இஸ் ஏ ரைவல் யாருன்னு பார்த்தா ஈரான், அலைன்னு பார்த்தோன்னா சவுதி அரேபியா. பட் சவுதி அரேபியாவுக்கு கொடுக்குற சப்போர்ட்டையும் நிறையா கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஈரானில் வந்து ஒரு பீஸ் என்ஷூர் பண்ணணும், ஈரான் நியூக்ளியர் டீலை ரிவைவ் பண்ணணுங்கிற ஒரே ரீசனுக்காக. கீ சேலஞ்சஸ் இந்த ரீஜன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதை தான் இங்கே மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க. கீ சேலஞ்சு நம்ம இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு யூஎஸ் பிரசிடென்ட் எதை கீ சேலஞ்சாக எடுத்துக்கிட்டாங்களோ அதே தான் இங்கே மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க. While attacks and the counter attacks continue, Mr. Biden is losing time. ஆக்சுவலாக அவருக்கு டைம் கிடையாது, ப்ரீசியஸ் டைம் டு ரிவைவ் த நியூக்ளியர் டீல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனில் வந்து ஈரான் வந்து எலெக்ஷனுக்கு போகுது. இந்த ஈரான் நியூக்ளியர் டீலில் சைன் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹசன் ரவுஹானி. அவர் எலெக்ஷனில் பிரசிடென்ட்ஷிப்பில் இருந்து போயிட்டாருன்னா மறுபடியும் இந்த பீஸ் டீலை என்ஷூர் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு முன்னாடியே நம்ம இதை இப்போ ஈரான் நியூக்ளியர் டீலை வந்து என்ஷூர் பண்ணி ப்ராப்பராக பேக் டு 2015 கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக மூவ் பண்ணணும், இவர் ஜோ பிடன் கவர்மெண்ட் மூவ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சவுதி அரேபியா இஸ்ரேல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து யூஎஸ்க்கு ஒரு கொனன்றமாகவே இருக்குது. இப்போ தான் பார்த்தா சவுதி அரேபியாவுக்கு எகென்ஸ்டாக ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் சவுதிக்கு கொடுக்குற சப்போர்ட்ஸ், ஏமன் வாரில் கொடுக்குற சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணுறாங்க, எல்லாமே பேசணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி இஸ்ரேலையும் நம்ம ஹாஸ்டைல் பண்ணிக்கிற முடியாதுன்னு யூஎஸ் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த இஸ்ரேலில் தான் ஈரானியன் ப்ராக்சிஸ் எங்கே ஏமன் வாரிலையோ இல்லை அதர் ரீஜன்லேயோ சிரியாவில் நடக்கிற பிரச்சனையிலையோ ஈரானோட ப்ராக்சிஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அவங்களோட ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் ஃபோர்ஸஸாக யூஎஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதே டைம் இஸ்ரேலே நம்ம ஹாஸ்டைலாக மாற்ற முடியாதுங்கிறே சொல்லியிருக்காங்க. இந்த யூஎஸ் did nothing when Saudi Arabia oil facilities came under attack in September 2019. ஸோ எகைன்ஸ்ட் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டெண்டன்சி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. The Saudis know that America's ability in shaping geopolitics outcome in West Asia is in decline. ஸோ சவுதி அரேபியாவுக்கு தெரிஞ்சிருச்சு வெஸ்ட் ஏசியா வந்து சீக்கிரம் வெஸ்ட் ஏசியாவிலேருந்து யூஎஸ் டு கம் அவுட் அண்ட் இட் ஹாஸ் டு ஃபோக்கஸ் ஆன் இந்த ஈஸ்டர்ன் ரீஜன் எஸ்பெஷலி ஃபார் சைனா அப்படிங்கிறது சவுதி அரேபியாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வந்து
யூஎஸ் அதனால யூஎஸ் இந்த மாதிரி ஒரு பாலிசி மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியாவுக்கு வர வேண்டிய நிறைய பெனிஃபிட்ஸை இந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. பட் இந்த சவுதி அரேபியாவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னவா நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கிங்டமுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் இப்போ வந்து இவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ரீஜனில் யாரெல்லாம் இன்வால்வ் இருக்காங்க பாருங்கள். டுடே தேர் ஆர் மோர் பவர் சென்டர்ஸ் இன் த ரீஜன் ஃப்ரம் டர்க்கி டு ரஷ்யா. அந்த ட்ரோய்கா மீட்டிங் ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், அதுலேயே ரஷ்யா இன்வால்வ் ஆகிருக்கு வெஸ்ட் ஏஷியன் ரீஜனில். அதுக்கப்புறம் ஈரான் நியூக்ளியர் டீலில் ரஷ்யா இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இப்போது சவுதி அரேபியாவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்கிறாங்க. அடுத்து இஸ்ரேல் காசு என்னன்னு பார்த்தோன்னா, மூணாவது இம்பார்ட்டன்ட் எலிஃபண்ட் இன் த ரூமுங்கிறத இஸ்ரேலுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. மிஸ்டர் பிடன் எந்த மாதிரி ஒரு தாட்ஃபுல் இதை கொண்டு போகணுங்கிறத நெக்ஸ்ட் பேராகிராஃப் சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் பிடன் டாக்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் டு சவுதி அரேபியா. ஏன்னா கசோகியை வந்து இன்ஹியூமன் மேனரில் வந்து கில் பண்ணாங்க சவுதி அரேபியன்ஸ் அவங்களோட கன்சுலரில். அண்ட் இக்னோர்ஸ் த ரைட் அபியூசஸ் பை இஸ்ரேல். அதாவது 2 டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது யூஎஸ்க்கு. என்னன்னா சவுதி அரேபியாவில் ஹியூமன் ரைட்ஸை என்ஷூர் பண்ணணும்னு யூஎஸ் பேசுகிறாங்க. ஆனால் அதே டைமில் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனில் நிறைய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அதை கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் அப்படி பண்ணாமல் விட்டால் ஒருவேளை யூஎஸ் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் வருமாங்கிறதையும் நம்ம யோசிக்கணுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, பட் இஸ்ரேல் வந்து சவுதி அரேபியா கொஸ்டின் பண்ணுறது ப்ராப்ளம் கிடையாது. இஸ்ரேலில் கொஸ்டின் பண்ணுறதுனால அவங்கள ஆண்டகைஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஈரானியன் ரிபல்ஸை வந்து கர்டைல் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ யூஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய கொனன்ட்ரம் கிரியேட் ஆகிருக்கு. என்னென்னா ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்க முடியாது, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்கிறதையும் கொஸ்டின் பண்ண முடியாது. பட் அதே டைமில் சவுதி அரேபியா, இஸ்ரேல், அதுக்கப்புறம் ஈரான் இவங்க எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு பேலன்சிங் ஆக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதான் திஸ் இஸ் த ரியல் சேலஞ்ச் ஃபார் அ ஃபாரின் பாலிசி யூஎஸ் சைட்லேருந்து. நெக்ஸ்ட், சக்ஸஸ் ஃபார் பிடன் வுட் டிபெண்ட் லார்ஜ்லி ஆன் ஹவு ஹி மேனேஜஸ் டு பேலன்ஸ் பிட்வீன் தி 3 கீ பவர்ஸ். இதை தான் நான் சொன்னேன். இப்போ இந்த 3 பவர்ஸை எப்படி அவர் பேலன்ஸ் பண்ணி ஒரு பாலிசி வெஸ்ட் ஏஷியன் பாலிசி என்ஷூர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது. எ ஹைப்ரிட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டஃப் போஸ்டரிங் இன் த சென்ஸ் எகென்ஸ்ட் ஈரான், யூஸ் ஆஃப் லிமிட்டட் ஃபோர்ஸ் எகென்ஸ்ட் ஈரான் அண்ட் டிப்ளமேட்டிக் அவுட்ரீச் வுட் ஈல்ட் ரிசல்ட். ஸோ ஒரு ஹைப்ரிட் ஸ்ட்ராட்டஜி வேணும். எதெல்லாம் டஃப் போஸ்டரிங் கொடுக்கணும், லிமிட்டட் ஃபோர்ஸை யூஸ் பண்ணணும், டிப்ளமேட்டிக் அவுட்ரீச்சும் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை ஒர்க் பண்ண முடியும். பட் இது வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஹைப்ரிட் ஸ்ட்ராட்டஜியும் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒர்க் ஆச்சு. பட் இப்போ ஒர்க் ஆகாமங்கிறது டவுட் தாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த யூஎஸ் டுடே இஸ் அ சன்செட் பவர் இன் த வெஸ்ட் ஏசியா அண்ட் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸ் இஸ் ஆன் சைனா. ஸோ ஆல்ரெடி அவங்க யூஎஸ் வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து வெளியில் வரணும். ஈவன் ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், ஈரான் இருக்கட்டும், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி வெளியில் வரணும், சைனாவை ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கிறாங்க. போத் அமெரிக்காஸ் அலைஸ் அண்ட் ரைவல்ஸ் நோ தட். ஸோ அமெரிக்காவோட அலைஸுக்கும் அது தெரியும், ரைவல்ஸுக்கும் தெரியும். அதனால தான் யூஎஸ் இந்த மாதிரி ஒரு பேலன்சிங் ஆக்டில் இருக்கிறாங்கிறதையும் அவங்க திங்க் பண்ணுறாங்க. அண்ட் இன் ஜியோ பாலிட்டிக்ஸ் கான்சிக்வன்சஸ் நீட் நாட் நெசசரிலி ஃபாலோ த பிளான் ஆஃப் ஆக்ஷன். கான்சிக்வன்சஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம நெசசரியாக எடுக்கக்கூடிய ஆக்ஷனை பேஸ் பண்ணி வர முடியாது அப்படிங்கிறத சொல்லி இந்த ஆர்டிக்கலில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஆத்தர். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்மேண்டில் த பவர் எடிஃபைசஸ் எம்பவர் தோஸ் அன்சீன். ஆக்சுவலாக இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக எதுவும் கிடையாது. கொஞ்சம் பொலிட்டிக்கல் சென்ஸில் இந்த ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ நம்ம அதிகமாக இதில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. பட் ஒரு 3 பாயிண்ட்டை மட்டும் இதில் நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெரிட் அண்ட் ஐடென்டிட்டி. ஆக்சுவலாக இந்த ஆர்டிக்கலில் எதை பற்றி பேசியிருக்கிறாங்கன்னா, மெரிட் வெர்சஸ் ரிசர்வேஷனை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ சோசியல் லேடரில் கீழே இருக்க பீப்புளை எப்படி எம்பவர் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு பவர் நம்ம கொடுக்கணும், எப்படி எம்பவர் பண்ணுங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் சொசைட்டி எந்த அளவுக்கு கேஸ்ட் பேஸ்டு பாலிடிக்ஸை வந்து பண்ணுறாங்கிறதையும் இதில் பேசியிருக்கிறாங்க. நம்ம பொலிட்டிக்கல் சைடு போக வேணாம், பட் நம்ம எக்ஸாமுக்கு ஓரியன்டாக ஈவன் எஸ்ஏல யூஸ் பண்ணுற மாதிரி சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை மட்டும் பார்க்கலாம். தி மெரிட் அண்ட் ஐடென்டிட்டி. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, an often parroted argument by caste privilege is that merit is an untainted guiding light while identity is a biased one. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எப்போதுமே இந்தியாவில் இன்னும் ஒரு பெரிய டிபேட் இருக்குது, மெரிட் வர்சஸ் ரிசர்வேஷன். மெரிட் இருந்தால் மட்டும்தான் இந்தியாவுக்கு நிறைய க்ரோத் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. பட் சோசியல் ஜஸ்டிஸ் என்ஷூர் பண்ணுறதுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லிட்டு அதர் குரூப் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு டிபேட் இந்தியாவில் எப்போதுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு அந்த சென்ஸில் வந்து நமக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மெரிட் இஸ் அன் அப்சல்யூட் எ மெட்ரிக் detached from social variances and undulations. இது வந்து சோசியல் வேரியேஷன்ஸ் அப்பாற்பட்டது, அண்டுலேஷன்ஸ்க்கு அப்பாற்பட்டதுங்கிற சொல்லியிருக்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் அ ப்ராடக்ட் ஆஃப் சொசைட்டி. ஆன் த கான்ட்ரரி, இட் இஸ் எ மெஷர் தட் சர்கம்வென்ட்ஸ் சோசியல் டிஸ்கிரிமினேஷன். ஒன் சொல்யூஷன் அட்வான்ஸ் இஸ் த ரிமூவல் ஆஃப் த caste column from all application forms. இப்போ
கேஸ்ட்னு ஒன்று இருக்கிறதுனால ரிசர்வேஷன் கேட்குறாங்க. ஸோ கேஸ்ட்டுங்கிற ஒரு காலம்னு எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லேருந்து எல்லா சர்டிஃபிகேட் ரிமூவ் பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு மெரிட்டை நம்ம இன்சர்ட் பண்ண முடியும் சொல்கிறாங்க. பட் இது எப்படிலாம் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுங்கிறது பொலிட்டிக்கல் சென்ஸில் இந்த ஆத்தர் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. பட் இது இந்த டாபிக் ஏன் இப்போ டிஸ்கஷனுக்கு வந்திருக்குது அப்படின்னா, ரீசெண்டாக தமிழ்நாட்டில் இப்போ அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. அதில் கமலஹாசன், இந்த கிரேட் ஆக்டர் கமலஹாசன் வந்து அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை பற்றி பேசும்போது கேண்டிடேட்ஸ் ஃபைலிங்கில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் கேஸ்ட்டுங்கிற காலம்னு ரிமூவ் பண்ணேன்னு சொல்லியிருந்தார். அதனால தான் இந்த மாதிரி ஏன் சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு கேஸ்ட் பேஸ்டு பாலிடிக்ஸ் இருக்குது, அது இருக்கக்கூடாது, கேஸ்ட்டை வந்து நம்ம ஒழிக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு. பட் கேஸ்ட்டுன்னு ஒன்று ஒரு ஐடென்டிட்டி இருந்தால் தான் எம்பவர்மெண்ட் கொண்டு வர முடியும் பொலிட்டிக்கல் சென்ஸில் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலிமினேஷன் ஆஃப் caste requires the dismantling of edifices of power and the empowering of those who remain unseen. Those who remain unseen யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த சோசியலி லோவர்டு பீப்புள் அவங்கள தான் சொல்லியிருக்காங்க. சோசியலாக ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற பீப்புளை தான் who remain unseen சொல்லியிருக்கிறாங்க. பட் அப்பர் சோசியல் லேடரில் அப்பரில் ஆல்ரெடி இருக்கிறவங்க பவர்ஸை வந்து அச்சீவ் பண்ணவங்களை தான் இதில் சொல்லியிருக்காங்க, எடிஃபைசஸ் ஆஃப் பவர்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த அன்னிகிலேஷன் கேஸ்ட்டை பற்றி இதில் பேசியிருந்தாங்க. எப்போதுமே இந்த ரிசர்வேஷனை பற்றி பேசும்போது, கேஸ்ட்டை பற்றி பேசும்போது நம்ம அம்பேத்கரை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். ஏன்னா அவர் வந்து ஒரு கிரேட் ப்ரொபோனன்ட் ஆஃப் எலிமினேட்டிங் த அன்னிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட். பிஆர் அம்பேத்கர் ஸ்போக் ஆஃப் த அன்னிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட், பட் தட் டிட் நாட் மீன் கீப்பிங் இட் அவுட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆக்ஷன். பொலிட்டிக்கல் ஆக்ஷனில் கொண்டு வந்து தான் நம்ம இதை பண்ண முடியும், அன்னிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட்டுங்கிறத சொல்லியிருந்தாரு. ரேதர் குவைட் த ஆப்போசிட். அண்ட் அன்னிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் கேன் பி அச்சீவ்டு ஒன்லி வென் we create a political, economic and social environment that affirms marginalized identities with vigor and confidence. இதுதான் அம்பேத்கரோட ஸ்டாண்டாக இருக்குது. நம்ம அப்படி தான் நம்ம சோசியல் ஈக்குவாலிட்டி என்ஷூர் பண்ணணும், ரிசர்வேஷனை வச்சு தான் பண்ண முடியும். அதனால தான் நிறைய கேஸ்ட் பேஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கில் அந்த பொலிட்டிக்கல் சென்ஸில் ஆதர் எழுதியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அசம்பிளி போல்ஸை பற்றி தான் நம்மளோட டிஸ்கஷனில் அது வராது. ஸோ வி ஆர் கன்க்ளூடிங் வித் தீஸ் டாபிக்ஸ் டுடே. ஸோ hope this session was very useful. Stay tuned for the upcoming sessions. Thank you.